சிவலிங்கம் சாய்ந்தால் என்ன செய்வீர்கள்? ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுமா? இது பக்தியின் கதை மட்டுமல்ல, இறைவனை கூட அசைக்க வைத்த அன்பின் கதை. திருக்கடவூர் என்பது சோழ நாட்டில் உள்ள ஒரு புனித தலம். இந்த ஊரில் எழுந்து அருளியுள்ள இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு. பிரம்மன், திருமால் மற்றும் பிற தேவர்கள் அமிர்தம் நிறைந்த பொற்குடத்தை இத்திருத்தலத்தில் வைத்தனர். அந்த அமிர்த குடமே சிவலிங்கமாக உருவெடுத்து நிலை பெற்றதால் இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. மார்க்கண்டேயன் இறைவனை அன்புடன் அணைத்தபோது அவனுக்காக காலனை காலால் உதைத்த புனித தலமும் இதுவே. இவ்வளவு புராண பெருமை கொண்ட இந்த தலத்தில் வேதம் மோதும் நல்ல ஒழுக்கமுள்ள அந்தணர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவர் கலையனார். கங்கை தாங்கிய சிவபெருமானின் திருவடிகளை ஒரு கணமும் மறக்காமல் வணங்கி வந்தவர் கலையனார். தூய மனம், நேரிய வாழ்க்கை, ஆழ்ந்த பக்தி, இந்த மூன்றும் அவரிடம் நிறைந்து இருந்தன. திருக்கோயிலில் தினமும் குங்கிலியம் தூபமிடும் திருத்தொண்டை மிகுந்த பக்தியோடு செய்து வந்தார். இறைவனுக்கு மனம் கமழும் குங்கிலியம் அளித்ததால் அவர் குங்கிலிய கலையனார் என்று அழைக்கப்பட்டார். ஒரு காலத்தில் கலையனார் குடும்பத்தில் கடும் வறுமை வந்தது. ஆனால் வறுமையை ஒரு துன்பமாக அவர் கருதவே இல்லை. மனம் தளராமல் திருத்தொண்டை மட்டும் குறையாமல் செய்து வந்தார். நிலங்களை விற்றார், கன்றுகளையும் காளைகளையும் விற்றார். அப்படியும் வறுமை குறையவில்லை. தனது வாழ்வின் வசதிகளையெல்லாம் குறைத்துக் கொண்டாரே தவிர கோயிலுக்கு குங்கிலியம் வழங்கும் தொண்டை மட்டும் ஒருபோதும் குறைக்கவில்லை. வறுமையின் நிலையை பார்த்து கலையனாரின் மனைவி மிகுந்த துயரமடைந்தாள். பசியால் அழும் சிறு குழந்தைகளை பார்த்து அவளது மனம் தீயில் விழுந்த புழுவை போல துடித்தது. இறுதியில் அவள் ஒரு பெரிய முடிவெடுத்தாள். தன் திருமாங்கல்யத்தை கழற்றி கணவரிடம் கொடுத்து இதனை விற்று நெல் வாங்கி வாருங்கள் என்று கேட்டாள். மனைவியின் செயலைக் கண்டு கலையனார் மனம் பதறியது. ஆனால் வேறு வழியின்றி திருமாங்கல்யத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். தந்தை நெல் வாங்கி வருவார், தாய் சோறு சமைத்து போடுவாள் என்று எண்ணி சின்னஞ்சிறு குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் தாயை அணைத்தன. கலையனார் தெருவில் நடந்தபோது அவரது எண்ணம் நெல் பற்றி இல்லை. நாளை கோயிலுக்கு குங்கிலியம் வாங்க வேண்டும் என்பதிலேயே அவரது மனம் இருந்தது. அப்போது எதிரே ஒரு வணிகன் குங்கிலிய பொதியுடன் வந்தான். அவனை கண்டதும் கலையனார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பசியால் வாடும் குழந்தைகளின் முகமும் கண்ணீர் சிந்தி அனுப்பிய மனைவியின் துயரும் அவருக்கு நினைவில் வரவில்லை. அவரது மனம் முழுவதும் இறைவனின் ஆனந்த ரூபமே நிறைந்து இருந்தது. என்ன பெரும் கருணை! கையிலே பொன்னும் கொடுத்து எதிரில் குங்கிலியத்தையும் அனுப்பியிருக்கிறார் இறைவன் என்று எண்ணி மனம் மகிழ்ந்தார். கலையனார் வணிகனை அணுகி இந்த மாங்கல்யத்தை எடுத்துக்கொண்டு குங்கிலியத்தை தாருங்கள் என்றார். வணிகன் மகிழ்ச்சியுடன் குங்கிலிய பொதியை கொடுத்துச் சென்றான். கலையனார் குங்கிலியத்தோடு கோயிலுக்கு விரைந்தார். தூபமிட்டு இறைவனின் திருநாமத்தை போற்றியபடி அங்கேயே தங்கிவிட்டார். மனைவியும் குழந்தைகளும் வீட்டில் அவர் வருவார் என காத்திருந்தனர். இரவு வந்தும் அவர் வரவில்லை. பசியால் அழும் குழந்தைகளை மடியில் போட்டு தாய் கண்ணயர்ந்தாள். குழந்தைகளும் அயர்ந்து உறங்கின. அப்போது சடையில் கங்கை தாங்கிய இறைவன் கலையனாரின் இல்லத்தில் அருள் செய்தார். அருள் ஒளி பொங்க நெல், பொன், மணி, பட்டாடை எண்ண முடியாத அளவிற்கு குவிந்தன. இறைவன் கலையனாருக்கும் அவரது மனைவிக்கும் கனவில் தோன்றி இந்த செய்தியை அருளி மறைந்தார். கலையனாரின் மனைவி திடுக்கிட்டு விழித்தாள். வீடு முழுவதும் செல்வம் குவிந்து இருப்பதைக் கண்டு அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் உடனே உணவு செய்யத் தொடங்கினாள். கோயிலில் துயில்ந்திருந்த கலையனாரும் இறைவனின் கன உரையை கேட்டு துயிலெழுந்தார். நிலத்தில் விழுந்து பணிந்தார். உன் இல்லத்திற்கு சென்று பால் கலந்து தேன் சுவை உணவை உண்டு மகிழ்வாயாக என்று இறைவன் அருளினார். கலையனார் மகிழ்ச்சியுடன் இல்லம் வந்தார். மனைவியையும் குழந்தைகளையும் அணைத்து கண்ணீர் மல்க நின்றார். இந்த ஏழையையும் மதித்து ஆட்கொண்ட எம்பெருமானின் கருணையை என்ன என்பேன் என்று சொல்லி நமச்சிவாய என்று பணிந்தார். இந்த பேரன்பின் வலிமையை உலகிற்கு மேலும் உணர்த்த இறைவன் திருப்பனந்தாளில் ஒரு அற்புதம் செய்தார். திருப்பனந்தாள் என்னும் புனித தலத்தில் சிவபெருமான் லிங்க வடிவில் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு நாள்
அந்த ஆலயத்தில் எழுந்தருளிய இறைவனுக்கு மலர் மாலை அணிவிக்க ஒரு ஆதிசைவ பெண் வந்தாள். அவளுடைய பெயர் தாடகை. இறைவனை மனமுருகி வணங்கி மாலையை அணிவிக்க முயன்றபோது அவளது ஆடை சற்று தளர்ந்தது. 2 கைகளாலும் ஆடையை இறுக்கி பிடித்துக் கொண்டு மாலையை இறைவனுக்கு அணிவிக்க அந்த பெண் மிகவும் சிரமப்பட்டாள். அந்த நிலையை கண்ட இறைவன் அவளின் பக்திக்காக இறங்கி சற்றே தன்னுடைய திருமேனியை முன் சாய்த்து கொடுத்தார். அவளும் மகிழ்ச்சியுடன் மாலையை அணிவித்து இறைவனை வணங்கி சென்றாள். அந்த நாளிலிருந்து திருப்பனந்தாள் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் சற்று சாய்ந்த நிலையிலேயே தோன்றியது. காலம் கடந்தது. ஒரு நாள் திருப்பனந்தாள் ஆலயத்தில் சோழ மன்னன் திருப்பணிகள் செய்ய தொடங்கினான். சாய்ந்திருக்கும் சிவலிங்கத்தை நிமிர்ந்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணினான். யானைகளை வரவழைத்து கயிற்றால் சிவலிங்கத்தை கட்டி இழுத்தனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் சிவலிங்கம் அசையவே இல்லை. மன்னன் மனம் வாடினான். இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. இந்த விஷயம் குங்குளிய கலையனாரின் காதுகளுக்கும் சென்றது. இறைவன் நிமிரவில்லை என்றால் அது நம் குறைதான் என்று எண்ணி கலையனார் திருப்பனந்தாளுக்கு புறப்பட்டார். ஆலயத்தை அடைந்த கலையனார் பல முறை வலம் வந்து 5 எழுத்து மந்திரத்தை நினைத்தபடியே குங்குளிய தூபமிட்டு இறைவனை வழிபட்டார். பிறகு ஒரு கயிற்றை எடுத்தார். அந்த கயிற்றின் ஒரு முனையை இறைவனுடைய திருமேனியில் அன்புடன் கட்டினார். மற்றொரு முனையை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டார். பிறகு முழு பலத்துடன் சிவலிங்கத்தை இழுத்தார். இந்த உயிர் போனாலும் போகட்டும், இறைவனுக்காக இந்த சிறு தொண்டினையும் செய்ய முடியாவிட்டால் இந்த உயிர் எதற்கு என்று எண்ணி மிகவும் பலமாக இழுத்தார். அந்த அன்பு கயிற்றை இறைவன் மறுக்கவில்லை. பக்தியின் வலிமைக்கு இறைவன் தானே அசைந்தார். அந்த நொடியிலேயே சிவலிங்கம் சாய்வின்றி நிமிர்ந்தது. அந்த நேரத்தில் கலையனாரின் கழுத்தில் இருந்த கயிறு அழகிய பூமாலையாக மாறியது. இறைவன் திருமேனியில் கட்டப்பட்டிருந்த கயிறு கொன்றை மாலையாக காட்சியளித்தது. மன்னனும் மக்களும் இந்த அற்புதத்தைக் கண்டு மெய் சிலிர்த்தனர். அன்பே இறைவனை கட்டுப்படுத்தும் என்பதை உலகிற்கு உணர்த்திய அற்புத நிகழ்வு இது. சோழ மன்னன் கலையனார் பாதங்களில் விழுந்து வணங்கி, ஐயனே, உங்கள் அன்பின் பெருமையை கண்டு மெய் சிலிர்த்தேன். அன்புள்ள அடியார்களாலேயே இறைவனை அடைய முடியும் என்று கூறினார். இவ்வாறு திருப்பனந்தாள் சம்பவம் குங்குளிய கலையனாரின் அன்பின் உயரத்தை உலகம் முழுவதும் அறிவித்தது. ஒரு சமயம் சீர்காழி பெருமானுக்கும் திருநாவுக்கரசருக்கும் திரு அமுது செய்த வேற்றையும் பெற்றார் கலையனார். இவ்வாறு அசைக்க முடியாத பக்தியுடன் சிவ தொண்டு செய்து வாழ்ந்த குங்குளிய கலையநாயனார் இறுதியில் இறைவன் திருவடி நிழலை அடைந்து நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்பட்டார். திருச்சிற்றம்பலம்.